திரு சுப்பிரமணி, உங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிறது, இப்போது சரியாக இந்த இடங்களை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். இந்த 9 இடங்கள், 4 பாகிஸ்தானில், 5 பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னும் போது அது எல்லாமே இன்டெல் மெசேஜ் வச்சு தான் பண்ணியிருக்க முடியும். இது எப்படி நடந்திருக்குன்னு பார்க்குறீங்க? ரொம்ப இன்றைக்கி டெக்னாலஜிலாம் வளர்ந்துட்டா கூட இந்த ஆல்டிடியூடில் இந்த இடத்துல இருக்குங்கிறத சரியாக சொன்னால் மட்டும்தான் நம்ம போய் அடிச்சிருக்க முடியும், நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க முடியும். எப்படி நடந்திருக்கு இந்த ஆப்ரேஷன்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சொல்லதிகார நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும், இந்நாள் முன்னாள் அதிகாரிகளுக்கும் சுப்பிரமணியன் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நியூஸ் 18 தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். சரியான ஒரு கேள்வியை கேட்டிருந்தீங்க சார். எப்படி இதை பாயிண்ட் பண்ணீங்க, எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? இது இன்று நேற்று நடந்ததல்ல சார். 1947 என்றைக்கு நம்ம இன்டெலிஜென்ஸ் வந்து தொடங்கினாதோ அன்னியிலிருந்தே இந்த அவங்களோட டெரர் கேம்ப்ஸ்ல எங்கெங்கே இருக்குதுன்னு அப்பப்போ வந்து நம்மளோட சோர்சஸ் மூலம் வந்து நம்மளுக்கு இன்புட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு சில காலகட்டத்தில் வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை ஐட் அவுட் பண்ணுறதுக்காக மஸ்ஜித்லேயோ மஜார் மாதிரியோவோ இல்லை ஒரு எம்டி ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயோ இந்த மாதிரி ட்ரைனிங் கேம்ப்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. அது எல்லாமே நீங்கள் எந்த ஒரு உண்மையானாலும் ஒரு நாள் மறைக்கலாம், 2 நாள் மறைக்கலாம். உங்களோட மூமெண்ட்ஸ் அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப அதிகமாகும் போது உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த டவுட்ஸ் வரும். அதில் நம்மளோட சோர்சஸ் இருப்பாங்க. அந்த சோர்சஸ் வந்து நம்மளுக்கு ரியல் டைம் இன்புட்ஸ் கொடுப்பாங்க. பேஸ்ட் ஆன் தியர் இன்புட்ஸ் நம்ம வந்து ஒரு அக்யூரேட் இது வந்து நம்ம கொண்டு போவோம். அது இல்லாமல் இப்போ இருக்கிற இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸ், சேட்டலைட் இமேஜினரி சிஸ்டம்ஸ், இது எல்லாமே நம்மளோட ஒவ்வொரு ஸ்ட்ரைக்ஸுக்கும் இதுவரை வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்குது. இப்போ இன்றைக்கி நடந்த இந்த ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்ஸில் கூட மிக தெளிவாகவே இந்த இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே எக்ஸாக்ட்லி அந்த நம்ம ஜிபிஎஸ் சிஸ்டம் மூலமாகவே பாயிண்ட் பண்ணி அக்யூரேட்டாக இன்றைக்கி அந்த தாக்குதல் நடந்திருக்குது. இது எல்லாமே ரொம்ப நம்ம எப்படி நினச்சி பார்த்தோமோ, எப்படி உசாமா பின் லாடனை அவங்க அப்தாபாத்தில் வந்து இந்த அமெரிக்கன் சிஏ தூக்குனாங்களோ அதே மாதிரி ஒரு எக்ஸாக்ட் ஆப்ரேஷன் வந்து இந்த நம்ம ஆர்மி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, ஏர்ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எந்த ஒரு கண்ட்ரிஸும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்க முடியாது. அந்த இடத்துக்கு வந்து இன்றைக்கி நம்ம உயர்ந்த இடத்துக்கு நம்ம இராணுவம் வந்து வந்திருக்கு சார்.